ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன லைஃப் ஹில் கை அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல திவ்யந்து சர்மா, குஷா கபிலா, முக்தி மோகன் இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சீரிஸை டைரக்ட் பண்ணவர் பிரேம் மிஸ்ட்ரி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் திவ்யந்து, குஷா இவங்க ரெண்டு பேருமே அக்கா தம்பியா நடிச்சிருப்பாங்க. சீரிஸோட ஆரம்பத்திலேயே இவங்க ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய பாலடைஞ்ச ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க தாத்தா ஒரு மல்டி மில்லியனியர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பாலடைஞ்ச ஹோட்டலை நீங்க பராமரிச்சு சரி பண்ணி ஒரு பெரிய ஹோட்டலா நீங்க மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெடல் கொடுப்பேன். அந்த மெடலை யாரு ஜாஸ்தியா வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த சொத்தை எழுதி வைப்பேன் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து ரெண்டு பேருக்குமே ரெண்டு பார்ட்டா பிரிச்சு கொடுப்பாரு. ஸோ அவங்க அந்த பார்ட்டை பெஸ்டா பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெடல் கிடைக்கும். இந்த ஒரு காம்படிஷனை வின் பண்ணா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அந்த கிராமத்துக்கு நிறைய நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. திவ்யந்தும் முக்தி மோகனுக்கு ஒரு லவ் உருவாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சீரிஸ்குள்ள அடங்கி இருக்குது. ஆனா கடைசி யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதையா நம்ம காட்டியிருக்காங்க. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான சீரிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப கேஷுவலாவே ஒரு ஃபன் எலிமெண்ட் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு சீரிஸ். அதுல இவங்க எல்லாருமே அவங்க பாட்டை ரொம்பவே பெஸ்டா பண்ணிருக்காங்க. குறிப்பா திவ்யந்து, குஷா, முக்தி மோகன் இவங்க மூணு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரிஸ்ல நிறைய ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் சில இடங்கள்ல எமோஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் டிராமாவா டைரக்டர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி, அதில் நடக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற கஷ்டங்கள், அக்கா தம்பியோட பாண்டிங் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் கடைசி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி மெசேஜஸும் இந்த சீரிஸ்குள்ள வச்சிருக்காங்க. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா முதல் நெகட்டிவா தோன்றது ஹியூமர் சில இடத்துல என்னதான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய இடத்துல ரெப்பிட்டேட்டிவா ஒரே காமெடியே திரும்ப திரும்ப காட்டுற மாதிரி இருக்கும். நீங்க சீரிஸ் பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி டியூரேஷனும் ஒரு பெரிய மைனஸ் தான். மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. ஆனா 6 எபிசோடுக்கான கண்டென்ட் கண்டிப்பா இல்ல. சீக்கிரம் முடிச்சிருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் டைம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் ஒவ்வொரு எபிசோடுக்கும். ஏன்னா சில இடங்கள் ரொம்பவே போர் அடிக்கும். குறிப்பா டுவோர்ட்ஸ் த எண்ட் இல்ல ஷூட்டிங் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சில சீக்வன்ஸ் போகும். அதெல்லாமே ரொம்பவே போரிங்காவே தான் இருந்தது. மொத்தத்தில் சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் முழுக்க முழுக்க ஒரு காமெடி டிராமா சீரிஸை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் சீரிஸ் தான். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல. உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. ஆனா டைம் மஸ்ட் வாட்ச் கிடையாது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.